தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம். நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள். டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன். இன்றைய தினம் 2/9/2021 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஆவணி மாதம், 17ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:04 நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம். கௌரி நல்ல நேரம் மாலை நேரம் மட்டுமே உள்ளது. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 5:34 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:57 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்கள். சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய தின மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது செவ்வாயும் சூரியனும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளனர். மேலும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து காணப்படுகின்றனர். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சிறப்பான நன்மைகளை நமது மீனராசிக்கு வழங்குகிறார். எனவே இன்றைய நாள் மிகவும் ஒரு இனிமையான, மனதிற்கு சந்தோஷமான, ஆனந்தமான நாளாகவே அமைய பெறுவீர்கள். நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறும் நாளாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்களே அதிகமாக நடைபெறுவதால் உங்களுக்கு இன்று நல்ல மனநிலையில், சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள். இதனால் உங்களது மனம் இன்று மகிழ்ச்சியில் துள்ளும். இன்று நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி ஓய்வெடுக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த ஹாபிகளில் நீங்கள் இன்று ஈடுபடலாம். உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்து மகிழலாம். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாரேனும் உங்களிடம் கடன் கேட்கலாம். அவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களது நிதி நிலைமை சற்று இறுக்கமாக மாறலாம். எனவே சற்று கவனித்து உங்களது நிதி நிலையை கணக்கிட்டு பிறகு நீங்கள் கடன் கொடுப்பதை, வரவு செலவுகளை வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய பெறுவதால் இப்பொழுது திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதால் நீங்கள் திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அனைத்து வகையான திருமண முயற்சிகளும் இன்று சிறப்பான வெற்றிகளை தரும். உங்களுக்கோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கோ இன்று நல்ல ஒரு திருமணம் உறுதி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமையப்பெற்றுள்ளது. உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியான, அமைதியான, ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களது குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. தொழில் முன்னேற்றம் கருதி நீங்கள் தொழிலுக்காக எடுத்த அனைத்து முயற்சிகளும் சிறப்பான வெற்றிகளை தருவதாக அமையும். அதற்கு உங்களுக்கு தொலைபேசி வழியில் வந்த ஒரு செய்தி உறுதுணையாக அமையும். எனவே இன்றைய தினம் தொலைதூரத்திலிருந்து வரும் செய்திகள் மூலமாக உங்களுக்கு தொழிலுக்கு முன்னேற்றத்திற்காக நீங்கள் நல்ல முடிவுகள் எடுக்க அது உறுதுணையாகவே இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு காதலில் ஒரு இன்பமான நாளாக இருக்கும். பேரின்பத்தில் இன்று காதலில் நீங்கள் களிப்புறும் நாளாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிக நேரம் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் உங்களது நேரத்தை திட்டமிடுவது இன்று மிக அவசியம். நேர மேலாண்மை இன்று உங்களுக்கு மிக முக்கியமானதாகவே உள்ளது. எனவே அதை மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். உங்களது நேரத்தை மிச்சப்படுத்தி நல்ல பயனுள்ள வேலைகளை செய்து மகிழுங்கள். இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை நடைபெறும். உங்களுக்கு சக ஊழியர்களின் பெண் ஊழியர்கள் குறிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு அதிக உதவிகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகள் முதல் அனைவரின் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஒரு பக்கபலமாக இருந்து உதவி செய்வார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை உலகிலேயே சிறந்தவர் என்ற உணர்வு தோன்றக்கூடிய அளவிற்கு உங்களது வாழ்க்கை துணை மிகச்சிறந்த இனிமையான ஒரு நல்ல உறவுகளுடன் காணப்படுவார். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாகவே இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்கள் வழியிலும் உங்களுக்கு ஆதரவுகள் உண்டு. இன்றைய தினம் அரசு சார்ந்த பணிகளில் இருந்து இழுபறிகள் குறைந்து உங்களுக்கு நல்ல நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம்.
அதற்கு முன்னர் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மென்மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள். இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும். நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில் நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கப்பெற்று ஒரு ஊன்றுகோலாக இருந்து உதவுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது தொழில் மிக சிறப்பாகவே இருக்கும். தொழிலில் நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக அமைத்துக் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் உங்களது தொழில் முயற்சிகளை நீங்கள் முறையாக திட்டமிட்டு ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக செய்து முடியுங்கள். கண்டிப்பாக அனைத்திலும் வெற்றிகள் பெற்று தொழிலை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செலுத்த முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு தொலைபேசி வழியாக கிடைக்கப்பெறும் ஒரு தகவல் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் தொடர்பான சில முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும் என்பதால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேளாண்மை மற்றும் கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு அதன் தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது லாபகரமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். அதை பயன்படுத்திக் கொள்வது மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த காரியங்கள் எளிதில் முடியக்கூடியதாக அமையும். குறிப்பாக அரசு தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நாளாக என்று அமையும். சில சலுகைகள் கிடைக்காமல் இழுபறியாக இருந்து வந்த நிலையில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் நிம்மதி அதிகரிக்கும் நாளாக இன்று அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே. மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 4. நன்றி நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம். எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். உங்களின் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.